கிளப்பி விட்டாங்க. அவருக்கு வேற மருத்துவ பிரச்சனைகள் இருந்துச்சு. தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல, எல்லா இந்திய மக்கள் அத்தனை பேருமே பயந்தாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் தான் உண்மையா ஊசி போட்டுக்கிட்டா மட்டும்தான் கோவிட் வெள்ளம் வர முடியும்னு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்து இந்தியாவிலேயே அதிகமா ஊசி போட்டுக்கிட்டது யாருன்னா கோவிட் தடுப்பூசி போட்டுக்கிட்டது யாருன்னா இங்க வந்திருக்கக்கூடிய நீங்க தான், தமிழ்நாட்டு மக்கள் தான். நீங்க தான் இந்தியா மக்களுக்கே ஒரு எடுத்துக்காட்டா இருந்திருக்கீங்க. 2021 நீங்க தான் இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டா இருந்தீங்க. ஏன்னா 2021 அவர் இந்தியா முழுக்க ஜெயிச்சாரு. ஆனா தமிழ்நாட்டில் ஒரு சீட்டா ஜெயிக்க முடிஞ்சதா? அதே மாதிரிதான் இந்த கோவிட் காலத்திலையும் தமிழ்நாட்டு மக்கள் தான் இந்திய மக்களுக்கு எடுத்துக்காட்டா இருந்திருக்கீங்க. அப்போ நம்முடைய தலைவர் அவர்கள் நிறைய வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. அந்த ஒரு வாக்குறுதியும் செஞ்சு முடிச்சாங்க. 4 வாக்குறுதி மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். தலைவர் அவர்கள் அப்போ என்ன சொன்னாங்க? கடும் நிதி நெருக்கடி, அதிமுக ஆட்சி மாறி நம்முடைய திமுக ஆட்சி வருது. அதிமுக பல லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா தலைவர் அவர்கள் முதலமைச்சராய் நாற்காலிய உட்கார்ந்த உடனே போட்ட 5 கையெழுத்துல முதல் கையெழுத்து உங்களுக்கான கையெழுத்து. அதுதான் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டத்தை உங்களுக்கு கொடுத்தார். உபயோகப்படுத்துறீங்களா? ஒவ்வொரு மகளிரும் கிட்டத்தட்ட மாசம் 900 ரூபாய் அதுல சேமிக்கிறீங்க. கரெக்டா? பயன்படுத்துறீங்கல்ல? இப்ப எங்க பார்த்தாலுமே அந்த பிங்க் பஸ் தான் ஓடிட்டு இருக்கு. இப்போ தாய்மார்கள் அது பிங்க் பஸ் கூட சொல்றது இல்ல, தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் செல்லமா கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு அந்த திட்டம் மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் ஆயிருக்கு. இப்ப இன்னும் சொல்ல போனா மொத்தமா இந்த 3 வருஷத்துல தமிழ்நாட்டில் மகளிர் எத்தனை பயணங்களை மேற்கொண்டிருக்கீங்க? இந்த மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து திட்டத்தின் மூலமா 460 கோடி பயணங்கள் மேற்கொண்டிருக்கீங்க. எத்தனை முறை? 460 கோடி முறை. உங்ககிட்ட தான் கத்துக்கணும். ஒரு திட்டத்தை அரசு கொண்டு வந்தா அதை எந்த அளவுக்கு உபயோகப்படுத்தணும்னு மகளிர் கிட்ட தான் கத்துக்கிறேன். அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வரது பெரிய விஷயம் இல்ல, அதை மக்கள் எவ்வளவு அதிகமா உபயோகப்படுத்துறாங்களோ அதுதான் அந்த ஆட்சியோட வெற்றி, அதுதான் அந்த முதலமைச்சருடைய வெற்றி. அந்த வெற்றிக்கு முழு காரணம் நீங்க தான். இன்னும் சொல்ல போனா இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் இந்த கட்டணமில்லா பேருந்து, மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட 13 கோடியே 5,000 பயணங்களை நீங்க மேற்கொண்டிருக்கீங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் 460 கோடி பயணங்கள். இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் 13 கோடியே 5,000 பயணங்களை நீங்க மேற்கொண்டிருக்கீங்க. இதற்கு அடுத்து இன்னொரு திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த திட்ட பேர் புதுமை பெண். அதாவது இங்க ஆண்களுக்கு சரிசமமா பெண்கள் வந்திருக்கீங்க. ஒரு காலத்துல பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியுமா? உங்களுக்கு ஸ்டாலின் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். மயிலாடுதுறை தொகுதி கும்பகோணத்தில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரவு